குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் அவசியம். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பி. தங்கதுரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சிப்காட் காவல் நிலைய எல்லையான ஜூஜுவாடி முதல் அண்ணாமலை நகர் வரை சுமார் 66 இடங்களில் 171 சிசிடிவி கேமராக்கள் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள சில நிறுவனங்களின் உதவியுடன் 20 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ளது. இதை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பி. தங்கதுரை அவர்கள் தொடங்கி வைத்தார். ஹோசூர் உதவி கண்காணிப்பாளர் திரு பாபு பிரசாந்த், மத்திகிரி காவல் வட்ட ஆய்வாளர் பிரகாஷ் அவர்களின் மேற்பார்வையில் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 66 இடங்களில் 171 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பி. தங்கதுரை அவர்கள் பேசுகையில், வளர்ந்து வரும் நகரங்களில் முக்கியமான நகரம் ஹோசூர். மக்கள் தொகை அதிகரிக்க குற்ற சம்பவங்களும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது காவல்துறையின் பணியாகும். அதையும் மீறி நடக்கும் குற்ற சம்பவங்களை விரைந்து கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் மிகவும் உதவியாக உள்ளது. ஹோசூரில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் நடந்த 197 குற்ற சம்பவங்களில் 157 குற்ற சம்பவங்கள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொழில் நிறுவனங்கள், அலுவலகங்கள், பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவி குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசாருக்கு உதவ வேண்டும். மேலும் வெளியூர் சென்றாலும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகங்களை உங்களுடைய மொபைல் போனிலேயே கண்காணித்துக் கொள்ளலாம் என அவர் பேசினார். சிசிடிவி இனாகுரேஷன் நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரியிலிருந்து வந்துள்ள உங்களது மதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் பயிற்சி துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், காவல் நண்பர்கள், ஆளுநர்கள், முக்கியமாக இந்த 171 கேமராக்களை ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர்ஸ், கார்பரேட் கம்பெனிஸ், இண்டிவிஜுவல் ஸ்பான்சர்ஸ், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் கேமராஸ் இனாகுரேஷனுக்கு வரணும்னு சொன்ன உடனே சார் எதுவுமே சொல்லலை, கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஓசூரில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம இன்வைட் பண்ணால் சார் உடனே வந்துடுறாங்க. இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி காலையில் அந்த ஸ்கெடியூல் பாதிச்சு வரதுங்கிறது எல்லோரும் வரமாட்டாங்க. நீங்கள் பண்ணிக்கிங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன்னு பெரும்பாலும் அதிகாரிகள் சொல்லுவாங்க. சார் எப்போதுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இங்கே தவறாமல் கலந்துடுறாங்க. அதுக்கு எப்போவுமே நான் கடமைப்பட்டிருக்கிறோம். தலைமையேற்று சிசிடிவி ஃபங்க்ஷனிங்கை துவக்கி வைத்த நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். டிஎஸ்பி சொன்னாங்க, அங்கிருந்து 1 hour ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டு இந்த கேமரா இனாகிரேஷனுக்காக வந்திருக்கோன்ட்டு. இட்ஸ் ப்ரிவிலேஜ் அண்ட் ஹாப்பி அக்கேஷன். எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ ஒரு சிறிய முயற்சி எடுத்து இவ்வளோ கேமராஸ் 171 கேமராஸ் சப்போர்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ நம்ம சிப்காட் ஏரியாவில் உள்ள ஆல் கம்பெனிஸ் நியர்லி ஒரு 12 பேர் இந்த 161 கேமராவுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாவட்ட காவல்துறை சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஓசூர் பகுதி எவ்வளோ முக்கியமான பகுதின்னு. முக்கியமான நகரம், நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான தொழில் நகரம்னா வந்துட்டு இப்போ நம்பர் 1 ஓசூர். மக்கள் தொகையும் சரி, அனைத்து விதமான இதுலேயும் வந்துட்டு முன்னுரிமை பெற்று சிறப்பு பெற்ற நகரமாக அது விளங்கிட்டு இருக்கு.
அதே மாதிரி இங்கே இருக்க பாப்புலேஷனும் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன், அதே மாதிரி கேசஸ்ஸு இஷ்யூஸும் நிறையா இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ சிசிடிவி பொறுத்தவரையிலும் இது ஒரு தேர்ட் ஐ, மூன்றாவது கண் அப்படின்ட்டு சொல்கிற இது. எந்த ஒரு குற்றங்கள் வந்துட்டு நடக்காமல் தடுக்கிறது காவல்துறையோட பணி, முக்கிய பணி. அதையும் மீறி இப்போ நம்ம வந்துட்டு இருக்க கிரைம் ரேட் பார்த்தீங்கன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஓசூரை பொறுத்தவரையில் நிறைய குற்ற நிகழ்வுகள்லாம் ரிப்போர்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது எல்லாமே இப்போ இந்த வருஷம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஸ்டார்டிங்லேருந்து ஜனவரியிலேருந்து 197 வழக்குகள், 97 வழக்குகள் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. கிரைம் கேசஸ் 197 கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு 80%, அரௌண்ட் 157 கேசஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம காவல்துறையில். இதுக்கு எல்லா இதுலேயும் 80% டிடெக்ஷன் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்துட்டு நம்ம சிசிடிவி கேமராஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா, இப்போ குற்றவாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னே வந்துட்டு வீட்டில் வருவாங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஏதோ ஒரு வகையில் நம்ம டிரெக்ட் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரீசெண்டாக ரிப்போர்ட் ஆன கேசஸ்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்க. சிசிடிவி வச்சு நம்ம சீரிய முறையில் டிரெக்ஷன் பண்ணி அக்யூஸ்டை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அந்த லாஸ் ஆன ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ண முடியுது. ஒரு ப்ரைம் ரோல் வந்து சிசிடிவிக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிசிடிவி இருந்துச்சுன்னா டிஎஸ்பி சொன்ன மாதிரி வந்துட்டு அக்ரன்ஸ் வந்துட்டு கம்மியாகும். அதையும் மீறி குற்ற நிகழ்வுகள்லாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணி தர முடியும். அதுவும் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பிளேசஸில் கண்டிப்பாக வந்துட்டும் மேலும் வந்துட்டு சிசிடிவி நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ 66 பிளேஸில் ஒரு 171 கேமரா, அது எல்லாமே கண்ட்ரோல் வந்துட்டு இங்கே நம்ம காவல் நிலையத்திலிருந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது தொடர்ந்து டிஎஸ்பி சொன்ன மாதிரி இதை தொடர்ந்து இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸர் வருவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு இனிஷியேட்டிவ் அப்படியே இருக்கும், அப்படியே விட்டு போயிடக்கூடாது. இது வந்து தொடர்ந்து இப்போ காவல்துறையினே வந்துட்டு இதை செயல்பாடு திறன் வந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்குறோம். முறவர் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. இந்த கேமராஸ் வந்துட்டு நம்ம பகுதிக்கு வந்து ரொம்ப சிறிய இதுதான். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் இருக்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய வெளியூர் ஆட்கள்லாம் இருக்காங்க. நமக்கு ஏதோ ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதோட பாதிப்பு வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தான் தனிப்பட்ட முறையில் தெரியும். ஒரு ஹார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு வீட்டில் வந்து ஒரு குற்றம் நடந்துச்சு, ஒரு 50 பவுன் 100 பவுன் காணாமல் போச்சுன்னா அவங்களுக்கு உள்ள அந்த பெயின் வந்துட்டு இட்ஸ் irreparable. அது வந்து நம்ம என்னதான் இது பண்ணாலும் சரி செய்ய முடியாது. நிறையா வீடுகள்லாம் பார்த்தோம். இப்போ நிறைய அக்ரன்ஸ், இப்போ ஹக்கோ இதுலாம் வந்து லாஸ்ட் டைம் அக்ரன்ஸ் பேசுலாம் பார்த்தோம். பெரிய வீடு, பெரிய நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹவுஸ். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா கூட இல்லை. ஒரு 5,000 10,000 ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் பகுதியிலையோ உங்கள் வீட்லேயோ உங்கள் இண்டஸ்ட்ரீஸில் அந்த கேமராஸ்லாம் போட்டிங்கன்னா பாதுகாப்பு வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டிங்கலாக ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அது வந்து இப்போ மேலும் வந்துட்டு நீங்கள் இங்கே நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களோட வீட்லேயும் சரி, உங்களோட அலுவலகம் அல்லது வந்துட்டு உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே மேலே வந்துட்டு அந்த சிசிடிவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரயோஜனமானது. இப்போ செல்ஃபோன்லேயே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். அந்த சிசிடிவிலாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி நோட்டீஸ் ஃப்ரம் இது. அதே மாதிரி காவல்துறைக்கும் நீங்கள் தகவல் சொல்லலாம். நீங்கள் வெளியூரில் இருந்துட்டு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நிறையா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வந்துச்சு. பர்குலர் அலாரம் இருக்குது. நம்ம வீட்டில் டோரில் வந்து டச் பண்ணால் அலாரம் கொடுக்குற மாதிரி சிஸ்டம்லாம் வந்திருக்கு. அதனால் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் காவல்துறைக்கு நீங்கள் எங்கே எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் சம்பவ இடத்துல எல்லாத்தையும் கூட நீங்கள் ஒரு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தகவல் கிடைக்கும் இமீடியட்டாக. 24/7 போலீஸ் பேட்ரோல்லாம் இருக்காங்க. சொன்னீங்கன்னா இமீடியட்டாக அதை நம்ம குற்றத்தை தடுக்க முடியும். உங்களுக்கு எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தேவை. மேலும் வந்து உங்கள் பகுதியில் சிசிடிவி கேமராவை அதிகப்படுத்துங்க. முறவர் இங்கே எல்லா ஸ்பான்சர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்போரண்டம், பிரஸ்டீஜ், பிளாஸ்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மைக்ரோ லேப்ஸ் லிமிடெட், பாராகோட் ப்ராடக்ட்ஸு,
மைவா ஃபார்மா, வெக் இண்டியா, தூதுவாடி கிராக்கர்ஸ் அசோசியேஷன், கணேஷ் கலர்ஸ் கோட்டிங், எம்ஜி சசிதேவ், கிருஷ்ணா அண்டு சரவணன் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்க எல்லாருமே இந்த சிறிய முயற்சியில் காவல்துறையோட கைகோர்த்து இந்த ஒரு நல்ல இந்த சமுதாய உணர்வோடு இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆன் பிகாஃப் ஆஃப் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ், ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் கிரேட் சப்போர்ட் டு போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ. ஒருவர் இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு சிறந்த முறையில் ஆர்கனைஸ் பண்ண டிஎஸ்பி, ட்ரைனிங் டிஎஸ்பி, சிப்காட் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்ஸ்பெக்டர் அட்கோ எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுவுமே வந்துட்டு நம்ம ஒரு இது சொல்லுவோம், அது வந்துட்டு அப்படியே அந்த முயற்சியை வந்துட்டு டிஎஸ்பி சொன்னாங்க 6 மாதமாக தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி ஒரு இனாகிரேஷன் ஒரு நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. இது செயல்பாடும் வந்துட்டு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணோம். அது என்னுடைய வாழ்த்துக்கள். ஒசூர் சப்டிவிஷன் சிப்காட் காவல் நிலையத்தில் இன்றைக்கி 66 பிளேஸில் 171 கேமரா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் இது, இண்டஸ்ட்ரியல் சிட்டி. இங்கே வந்துட்டு நிறையா கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஏன்னா இப்போ குற்ற தடுப்பு நடவடிக்கையில் இது சிசிடிவியோட பங்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி தனிப்பட்ட நபர்களும் அவங்களோட பகுதியில் ஸ்ட்ரீட்ஸில் ப்ளஸ் அவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயும் வந்துட்டு இந்த கேமராஸை நிறையா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். மேலும் பொதுமக்கள் வந்துட்டு குற்ற தடுப்புக்கு உறுதுணையாக இருந்து அந்தந்த பகுதியில் வந்துட்டு அதிகப்படியான சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. இந்த வருஷத்தில் எவ்வளோ இது வரைக்கும் நம்ம குற்ற இதாக இருக்குது? அது இப்போ இந்த வருஷம் ஒரு ரிப்போர்ட்டான கேசஸ் வந்துட்டு ஒரு 80% கேசஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அரௌண்டு 197 கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு 80% கேசஸ் 157 கேசஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். சிசிடிவி பங்கு வந்துட்டு முக்கியமானது. அதுக்காக தான் வந்துட்டு இப்போ இந்த விழிப்புணர்வு இப்போ ப்ளஸ் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ நிறையா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இல்லை என்டையர் டிஸ்ட்ரிக்ட் ஒசூர் 197. ஓகே, தேங்க்யூ.